ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஸ்டேட் பேங்க் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது 2 எண்களின் விகிதம் 21:26. அந்த எண்களுடன் 8ஐ கூட்டினால் புதிய விகிதம் 5:6 எனில் அந்த எண்களுடன் 4ஐ கழித்தால் புதிய விகிதம் என்னவா இருக்குன்னு கேட்கிறாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாலும் சரி, இதே மாடல் கொஸ்டின் ஏஜஸ்லையும் கேட்பாங்க. அதாவது வயது கணக்குலையும் கேட்பாங்க. எப்படின்னா 2 நபர்களின் தற்போதைய வயதின் விகிதம் 21:26. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 5:6 எனில் அந்த வயதுடன் 4ஐ கழித்தால் புதிய வயதின் விகிதம் என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் சரி எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாது போகலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 2 எண்களின் விகிதம் 21:26. அந்த எண்களுடன் ஒவ்வொரு எண்ணுடன் 8ஐ கூட்டினால் புதிய விகிதம் 5:6 எனில் அந்த எண்களுடன் 4ஐ கழித்தால் புதிய விகிதம் என்ன வரும் கேட்கிறாங்க. ஸோ ரேஷியோல இந்த மாடல் சம் மட்டும் இல்ல, இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 மெத்தட்ல சம் கேட்பாங்க. ஸோ இந்த சம்மை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இதே மாடல் சம் ரேஷியோல கேட்டாலும் சரி, இல்ல ஏஜஸ் அதாவது வயது கணக்கு கேட்டாலும் சரி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 2 ரேஷியோக்கான டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ 21ல 5 போச்சுன்னா வரும் 16, 26 6 போச்சுன்னா 20. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பாருங்க காமனா வரல. இந்த மாதிரி காமனா வரலைன்னா இந்த மேல இருக்கிற ரேஷியோக்கும் இந்த ரேஷியோக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ 26ல 21 போச்சுன்னா வரும் 5. அதே மாதிரி 6ல 5 போச்சுன்னா 1. ஸோ இங்க என்ன பண்ணுன்னா இந்த கீழே என்ன ரேஷியோ வருதோ, இந்த டிஃபரன்ஸ் என்ன வருதோ அந்த வேல்யூ மேல ரெண்டு வேல்யூ பெருக்கணும். ஸோ இங்கேயும் இன்ட்டு 1 இங்கேயும் இன்ட்டு 1. அதே மாதிரி இங்க மேல என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதை கீழே பெருக்கணும். ஸோ இங்க 5 இன்ட்டு 5 அதே மாதிரி இன்ட்டு 5 6 இன்ட்டு 5. ஸோ பெருக்குங்க 21 இன்ட்டு 1 21. அதே மாதிரி 26 இன்ட்டு 1 26. ஸோ அதே மாதிரி கீழே பாருங்க பெருக்குங்க 5 இன்ட்டு 5 25. அதே மாதிரி 5 இன்ட்டு 6 30. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க 25ல 21 போச்சுன்னா மீதி என்ன வரும் 4. அதே மாதிரி 30ல 26 போச்சுன்னா மீதி என்ன வரும் 4. ஸோ டிஃபரன்ஸ் பாருங்க காமனா 4 வருது. ஸோ இந்த 4 பார்ட் இந்த 4க்கு தான் என்ன சொல்லுவாங்க 8 கூட்டுறாங்க. ஸோ அப்போ 8. ஸோ இந்த டிஃபரன்ஸ் 4 பார்ட்டுக்கு தான் 8. அப்போ ஒரு பார்ட்டுக்கு 8 4 சொல்லுங்க 2. ஒரு பார்ட்டுக்கு 2 கண்டுபிடிச்சிட்டாவே மற்றபடி கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்களோ நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பார்ட்டுக்கு 2னா இங்க என்ன கேட்கறாங்க, அந்த எண்களுடன் 4ஐ கழிச்சா புதிய விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அந்த எண்கள் என்னது, அந்த எண்கள் விகிதம் 21:26. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 2னா இங்க எத்தனை பார்ட்டுக்கு 21. அப்போ 21 × 2 21 × 2 = 42. அதே மாதிரி என்னது 26 26 × 2 = 52. இப்போ என்ன பண்றாங்க 4 கழிக்கிறாங்க. ஸோ அப்போ இது கூட 4 கழிங்க, இது கூட 4 கழிங்க. இப்போ 42ல 4 போச்சுன்னா 38. அதே மாதிரி 52ல 4 போச்சுன்னா 48. ஸோ இதுக்கான விகிதம் கேட்குறாங்க. 2ஆல் கேன்சல் பண்ணா 19:24. புதிய விகிதம் பார்த்தோம்னா 19:24. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின்ல ஏஜஸ்ல எப்படி சம் கேட்போம்னா 2 நபர்களின் தற்போதைய வயதின் விகிதம் 21:26. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் விகிதம் 5:6 எனில் அந்த வயதுடன் 4ஐ கழித்தால் 2 பேர் வயசோட 4 வருஷத்துக்கு கழிச்சுமா புதிய விகிதம் என்ன வரும்னு கேட்பாங்க. இந்த மாடல் சம் சேம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த 2க்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க என்ன வருது டிஃபரன்ஸ் 16, இங்க 20. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் காமனா வரல. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த 2க்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ 26ல 21 போச்சுன்னா 5, 6ல 5 போச்சுன்னா 1. அப்போ என்ன பண்ணணும், கீழே இருக்கிற டிஃபரன்ஸால மேல 2 வேல்யூயும் பெருக்கணும். அதே மாதிரி மேல இருக்கிற என்ன டிஃபரன்ஸோ அதை கீழே 2 வேல்யூலையும் 2 ரேஷியோவையும் பெருக்கணும். ஸோ பெருக்கணும் என்ன வருது 21 இங்க 26. ஸோ இங்க 5 × 5 25. இங்க 6 × 5 30. ஸோ பாருங்க இப்போ பாருங்க டிஃபரன்ஸ் 25ல 21 போச்சுன்னா 4. அதே மாதிரி 30ல 26 போச்சுன்னா 4. ஸோ பாருங்க டிஃபரன்ஸ் ரெண்டுலையுமே காமனா வருது. ஸோ இந்த 4 பார்ட்டுக்கு தான் 8 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்றது. 8 வருஷத்துக்கு பிறகு. அப்போ ஒரு பார்ட்டுக்கு 8 4 கன்சிடர் பண்ணா 2. ஒரு பார்ட்டுக்கு 2. ஸோ இதுக்கு மேல கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்கன்னா, அதாவது இந்த பர்சனுடைய வயது கேட்பாங்க, இல்லைன்னா இந்த பர்சனுடைய தற்போதைய வயது கேட்பாங்க. ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு ஏபின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ உடைய தற்போதைய வயது கேட்டாங்களா. ஸோ ஒரு பார்ட்டுக்கு 2னா இங்க எத்தனை பார்ட்டு 21 பார்ட். அப்போ 21 × 2 = 42. அதே மாதிரி பி உடைய வயது கேட்பாங்க. அதே மாதிரி 2 பேர் வயதுக்கான டிஃபரன்ஸ் கேட்பாங்க. இதே மாதிரி 4 வருஷம் கழிச்சா என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.